ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மாரடைப்பால் நேற்று மரணமடைந்த நிலையில் நாகேந்திரனுடைய மனைவியின் கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். என்ன கோரிக்கை வைத்திருந்தார்கள் நாகேந்திரனுடைய மனைவி? தற்போது அது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. முழுமையான விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டிருந்த நாகேந்திரன் ஏற்கனவே ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மரணமடைந்தார். இந்த சூழலில் நாகேந்திரனுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் தங்கள் தரப்பு மருத்துவரை வைத்து பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அப்போது இந்த பிரேத பரிசோதனை முழுவதையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி சதீஷ்குமார் உடலை அவர்கள் தரப்பு மருத்துவரை வைத்து பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்ததுடன் அதற்கென நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பிரேத பரிசோதனை செய்வார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுவை பிற்பகல் 1 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி சதீஷ்குமார் அறிவித்திருக்கிறார்.